Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. அண்ணாமலை என்ன நினைச்சுக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, யாருக்குமே செல்வாக்கு இல்லை, அண்ணா பாஜக தான் தமிழ்நாட்டில் அதிகமான ஓட்டு பங்கி வச்சிருக்குன்னு ஒரு கற்பனையில் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு, பாஜகவையும் அதிமுகவும் கூட்டணி சேரக்கூடாது, கூட்டணி சேரக்கூடாது. இவர் இருந்தால் கூட்டணி சேர விட மாட்டாருங்கிறதுக்காக இவரை பதவியை விட்டு தூக்கிட்டு முன்னாள் அதிமுக அமைச்சரையே போட்டார். ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணியிருக்காங்க மத்திய பாஜக. வெளியே வரக்கான வாய்ப்புகள் இருக்குமா சார்? ஆமா, நிறைய கோடியாக சம்பாதிச்சு வச்சிருக்காருங்க அவர். பெரிய தொழிலதிபர்கள்ட்ட எல்லாம் பணம், திமுக மந்திரிகள்ட்ட அவ்வளவு பேர்ட்டையும் பணம். நேர்மைங்கிறது கொஞ்சமாச்சு இருக்கணும். இவர் திருடன்ட்டே திருடுறோம். திமுக திருடன் ஊரக்குள்ள அவன்கிட்டே லஞ்சம் வாங்குறதுன்னா எப்படிப்பட்ட? ஸ்டாலின் பெரிய லெவலில் அவருக்கு பணம் கொடுக்குது. நீ பார்த்துக்க, ரெண்டையும் கூட்டணி சேர விட. இவருக்கு தேவை அதிமுக பாஜகவை கூட்டணி சேர விடக்கூடாது. ஸ்டாலினோட கட்டளை அதை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார். ஆதாரத்தோட பேசுறேன். நான் சொல்வது போனா அமித்ஷாவுக்கு தெரியும். மறைமுகமாக அவர் திமுகவுக்கு உதவி செய்கிறாருங்கிற சந்தேகம் மத்திய பாஜகவுக்கு திமுக மந்திரிகள்கிட்ட நீங்கள் பணம் வாங்குறதுக்கு நிறைய ஆதாரங்கள் அமித்ஷாவில் புரியும். அண்ணாமலைக்கு ஒரு பிஏ இருக்கு, திமுகவுக்கு மிக மிக நெருங்கி. கமலாயத்தில் நடக்கிற அத்தனை விஷயமும் திமுகவுக்கு. அந்த பிஏ தான் ஏஜென்ட்டாக செயல்படுகிறாரு. எல்லாம் எடுத்துட்டாரு. ஒரு ஐபியை வச்சு அமித்ஷா எல்லாத்தையும் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அண்ணாமலை மேலே கடுமையான முடிவுகளை எடுத்திருக்காங்க. மொழி கோயம்புத்தூர் இல்லாம ஒரே ஒரு தொகுதியில் அண்ணாமலையை எம்எல்ஏவாவோ எம்பியாவோ நின்று ஜெயிக்க சொல்லும். அண்ணாமலை அந்த பாஜகங்கிற பேர்ல வந்தவர். அவருக்கு விழுகக்கூடிய ஓட்டு, அவருக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவு எல்லாம் பிஜேபிங்கிற ஒரு முத்திரை இருந்தா தான் அந்த ஆதரவு கிடைக்கும். அவரை தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு நிக்க சொல்லுங்க, அதுதான் உண்மையான செல்வாக்கு. சார், இன்னைக்கு நியூஸ் பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி வைக்க போகிறதாக ஒரு தகவல் வெளியாகுது. என்னன்னா, இதுக்கு முன்னாடி பாஜக கூட கூட்டணி இல்லைன்னு அதிமுக சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் அண்ணாமலை வெளியே வராரு, அதிமுக அது பாஜகவோட தலைவராக இருந்து. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி அதிமுக உள்ள கூட்டணி போகிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அண்ணாமலையை வெளியேற்றினதே அதிமுக தான் அப்படின்ற மாதிரியான கேள்விகள் நிறையா வருது சார். இப்போ இல்லை எல்லாருமே தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த எடப்பாடி கூட்டணி விஷயமா இங்கே இவர்கிட்ட அமித்ஷாட்ட டெல்லிக்கு போகணுன்னா அண்ணாமலையை மாற்றணும்னு சொன்னேன். அது மாதிரி அவர் கண்டிஷன் எதுவும் போடலை. அவங்க கூட்டணிக்கு ஒத்து முதல்ல என்ன நினச்சாங்க, போன எம்பியில் மைனாரிட்டி ஓட்டு நமக்கு விழுக மாட்டேங்குது, பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுனால விழுக மாட்டேங்குது, அவங்கள விட்டு விலகி நிற்போன்னு பார்த்தாங்க. விலகி நின்னதுக்கப்புறமும் மைனாரிட்டி ஓட்டு திமுகவுக்கு தான் விழுந்தது. இப்போ பாட்டா இவர் என்ன புரிஞ்சுக்கிட்டார் எடப்பாடி, இனி பாஜகவோடய சேர்ந்துட வேண்டியதுதான், மைனாரிட்டிங்க திருந்தவே மாட்டாங்க. அவன் எப்போவுமே கண்ணை மூடிட்டு இந்த மைனாரிட்டி கவர்மெண்ட் சர்வெண்ட்டு ஒரு 2-3 கேட்டகரி இருக்காங்க. அவங்க எப்போவுமே திருந்த மாட்டாங்க. அவங்க எப்போவுமே கண்ணை மூடிட்டு திமுகவுக்கு தான் ஓட்டு போவாங்க. அதனால் இவங்க இப்போ என்ன முடிவுக்கு வந்துட்டாங்க, நம்ம பாஜகவோடையே சேர்ந்துடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆனால் அண்ணாமலை என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, அதிமுக பாஜக கூட்டணியை சேர விடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருந்தார். ஏன் கண்ணும் கருத்துமாக இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு பாஜகவோட செல்வாக்கு என்னங்கிறது அவருக்கு சரியாக புரிஞ்சுக்கல. பாஜகவுக்கு மொத்தமே தனியாக நின்றால் 6 to 7% தான் ஓட்டு. அதுதான் ஓட்டு, அவங்க ஓட் பேங்க். மற்ற கூட்டணி கட்சிகளோடெல்லாம் சேர்ந்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 4-5% கூடும். ஆனால் அண்ணாமலை என்ன நினச்சிக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, யாருக்குமே செல்வாக்கு இல்லை, பாஜக தான் தமிழ்நாட்டில் அதிகமான ஓட்டு பங்கி வச்சுருக்குன்னு ஒரு கற்பனையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அதனால் அவர் என்ன பண்ணிட்டார், பாஜகவையும் அதிமுகவும் கூட்டணி சேரக்கூடாது, கூட்டணி சேரக்கூடாது அப்படின்னு ஒரு இதை உருவாக்கிட்டு இருந்தார். மத்திய பாஜக பார்த்தாங்க, இவருக்கு அரசியலே சுத்தமாக தெரியல, இவர் கற்பனை உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார், அவங்களுக்கு இது அதிகம் பர்சன்டேஜ், அவங்களோட நம்ம போய் கூட்டணி சேர்ந்தால் தான் ஜெயிக்க முடியும்னு புரிஞ்சுக்கிட்டு இவர் இருந்தால் கூட்டணி சேர விட மாட்டாருங்கிறதுக்காக இவரை பதவியை விட்டு தூக்கிட்டு வேறு ஒரு ஆளை போட்டு அதிமுக முன்னாள் அதிமுக அமைச்சரையே போட்டாங்க. ஸோ அவங்களுக்குள்ள அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் புரிதல் நல்லாயிருக்கும், அப்போ அது கூட்டணிக்கு உதவியாக இருக்கும்னு ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணியிருக்காங்க மத்திய பாஜக. அதனால் இவர் அதுக்கு தடையாக இருந்ததுனால, இவர் தடையாக இருந்து பிஜேபி தனியாக ஜெயிக்கிற அளவுக்கு இருந்தாலும் பரவாயில்ல, இவர் திமுகவுக்கு உதவி செய்கிறார். 2 கூட்டணியை பிரிக்கணும்னா யார் ஜெயிப்பாப்ப? திமுக தானே ஜெயிப்பாங்க. அப்போ மறைமுகமாக அவர் திமுகவுக்கு உதவி செய்கிறாருங்கிற சந்தேகம் மத்திய பாஜகவுக்கு வந்துடுச்சு. அவங்க சில விசாரணைகள்லாம் வேறு வச்சாங்க. அதில் சில விஷயங்கள்லாம் இவருக்கு எதிரான விஷயங்கள் நடந்தது, கண்டுபிடிக்கப்பட்டது. அதனால் இவரை உடனடியாக தூக்கணும்னு தூக்கியிருக்காங்க. அதனால் இவர் போனது நல்லது. அதிமுக பாஜக மற்றெல்லாம் கூட்டாக சேர்ந்தால் தான் திமுகவை உடைக்க முடியும், திமுகவை ஜெயிக்க முடியும். சார், அதே மாதிரி இப்போ அதிமுக ஓபிஎஸ் அதுக்கப்புறம் டிடிவி எல்லாம் உள்ளே வரக்கூடாதுன்ற ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு நடந்த ஒரு நிகழ்ச்சியில்
அண்ணாமலை வந்துட்டு டிடிவி தினகரன் வந்துட்டு ரொம்ப ஆதரிச்சு வரவேற்கத்தக்கதாக இருக்காரு. இது வந்து நல்லது நடக்கும், வருங்காலத்தில் அடுத்தடுத்த தேர்தலில் நல்லது நடக்கும்ன்ற மாதிரி ஒரு ஆதரவு தெரிவிக்கிறது. அது அண்ணாமலை எடுத்த முடிவு இல்லை. அமித்ஷா முதலே என்ன சொல்லிட்டாரு, இவங்க டிடிவி தினகரன், ஓபிஎஸ், இந்த சசிகலா இவங்கெல்லாம் என்டிஏல இருப்பாங்கன்னு சொல்லிட்டார். அதிமுக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த என்டிஏன்னு ஒரு அவங்களுடைய கூட்டணிக்கு பேர் என்டிஏ. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு கொடுக்குற சீட்டில் அவங்களுக்கு கொடுத்து அவங்களையும் சேர்த்துக்குவாங்க. அதுதான் இப்போ ஏற்பாடு. இது அண்ணாமலை பண்ண ஏற்பாடு இல்லை. அமித்ஷா முதலேயே இப்படித்தான் முடிவு எடுத்தார். அவங்க என்டிஏல வருவாங்கன்னு சொல்லிட்டார். அதுதான். ஸோ அதுதான் நல்லது. அப்போ அதிமுக கூட்டணி, அதிமுக ஓட்டும் பிரியாது, பாஜக ஓட்டும் வரும், பாட்டாளி மக்கள் கட்சி, இந்த மற்ற கட்சிகளுடைய ஓட்டும் வரும். அப்போ இவங்க ஜெயிப்பதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் அப்படிங்கிறது தான். என்ன எடப்பாடிக்கு அண்ணாமலைக்கு என்ன தகராறு நீங்களே சொல்லுங்கள். ஒரு தகராறு இல்லை. ஒருப்படை அவரே இந்த ஒரு அண்ணாமலை எடப்பாடின்னு பிடிச்சிக்கிட்டு அது சிறுபிள்ளைத்தனமானது. ஒரு கட்சி, ஒரு கூட்டணி, ஒரு தேர்தல்னு வரும்போது இதெல்லாம் நீங்கள் பார்க்காம போய்கிட்டே இருக்கணும். சேராதவர்கள்லாம் கூட்டணி சேர்ந்தாங்க. வைகோ திமுகவை எதிர்த்து தானே குரல் கொடுத்தாரு. இன்றைக்கி அதே வைகோ திமுகவோட போய் கூட்டணி வைக்கலையா? அப்போ எப்படி உருவாகுதுன்னு கமலஹாசன் எப்படி பேசினார் திமுகவையும், திராவிட கட்சிகள் அங்கே போய் அடமானம் வச்சுட்டார் இல்லை. இப்போ ஸோ அரசியலில் இதெல்லாம் வந்து இது மாறும், கூட்டணி காட்சிகள் மாறும். அதுக்கு உடன்பட்டு போகிறவங்க தான் நல்ல தலைவர்கள். அண்ணாமலை போட்டு இந்த போன எம்பிலே நல்ல சீட்டு ஜெயிச்சிருப்பாங்க. நான் ஜெயிச்சு காமிக்கிறேன்னு ஒன்றுமே இல்லாமல் போய் ரெண்டு பக்கம் ஓட்டும் பிரிஞ்சு போச்சு. அதனால் இன்னுமே எவ்வளவு அதுக்காகத்தான் அவங்க அண்ணாமலையை வெளியேற்றிட்டாங்க. சார், அண்ணாமலை அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும் சார்? ஒரு நடவடிக்கை இல்லைங்க, அவருக்கு ஒன்றுமே இல்லைங்க. ஒரு வார் ரூம்னு வச்சுக்கிட்டு இந்த சோஷியல் மீடியாவில் லட்சக்கணக்கு ஒரு ஆளுக்கு 25,000 ரூபா சம்பளம் கொடுக்கும். அங்கே வேலை பார்த்தவங்கெல்லாம் இங்கே என்கிட்ட வந்தாங்க. அப்போ அவங்ககிட்ட கேட்கும்போது என்னென்னா, அவர் அண்ணாமலை டெய்லி அண்ணாமலையை பாராட்டி கமெண்ட்டு போடணும், ட்விட்டு போடணும். இதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அண்ணாமலை சிஎம், அண்ணாமலை கிரேட்டு, அண்ணாமலை வாழ்க, இப்படி போடணும். இதுக்கு தான் உங்களுக்கு சம்பளம். அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க, சோஷியல் மீடியாலாம் அண்ணாமலையை பற்றி இதெல்லாம் இவரே பணம் கொடுத்து இதை கொடுத்து உருவாக்குனது. அவரை யாராச்சும் திட்டினா அவங்கள கட்ட வார்த்தையில் திட்டு, இப்படி ஒரு இதை தாங்க நடத்திக்கிட்டு இருந்தேன். ஓட்டு எங்கே அண்ணாமலையை நான் சொல்கிறேன், யாருடைய இதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கோயம்புத்தூரில் ஏற்கனவே பிஜேபிக்கு அந்த தொழிற்செயல்களில் வந்து குண்டு வெடித்ததுலேருந்து பிஜேபிக்கு ஓட்டு அதிகம் விடுவோம் கோயம்புத்தூரில். அதே மாதிரி கன்னியாகுமரியில் ஓட்டு அதிகம் விடுவோம். கன்னியாகுமரி கோயம்புத்தூர் இல்லாமல் ஒரே ஒரு தொகுதியில் அண்ணாமலையை எம்எல்ஏவாவோ எம்பியாவோ நின்று ஜெயிக்க சொல்லுங்கள், டெபாசிட் வாங்க சொல்லுங்கள். மற்றது அண்ணாமலைங்கிறது ஒரு பிம்பமே இல்லை, பாஜகங்கிறது தான் ஒரு பிம்பம். அண்ணாமலை அந்த பாஜகங்கிற பேரில் வந்தவர். அவருக்கு விழுகக்கூடிய ஓட்டு, அவருக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவு எல்லாம் பிஜேபிங்கிற ஒரு முத்திரை இருந்தால் தான் அந்த ஆதரவு கிடைக்கும். அவரை தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து நிற்க சொல்லுங்கள், அதுதான் உண்மையான செல்வாக்கை காமிக்க சொல்லுங்கள். அதனால் பிஜேபியில் இருப்பவர்களுக்கு பிஜேபி தான் ஒரு பெரிய முத்திரை. அந்த முத்திரை இல்லாமல் இவங்கெல்லாம் இது பண்ண முடியாது. அடுத்த பொறுப்பு ஏதாவது கொடுக்குற வாய்ப்பு இருக்குமா சார்? பொறுப்பு கட்சியில் ஏதாச்சும் ஒன்று கொடுக்குறேன். நாங்கள் முந்தி கொடுத்தாங்கல்ல ஹெச் ராஜாவுக்கு தேசிய பொதுச் செயலாளர்னு ஒன்று கொடுத்தாங்க. அது மாதிரி ஏதாச்சும் கொடுத்துருவோம். அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ப்ராக்டிக்கலாக அவர் வந்து லாயக்கு கிடையாது அரசியலுக்கு. இவர் பேசுகிற வேதாந்தத்துக்கும் அரசியலுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் இனிமேல் அண்ணாமலைக்குரிய இதெல்லாம் வந்து குறைச்சிருவாங்க. காரணம் முக்கியத்துவத்தை குறைச்சிருவாங்க. காரணம் அவங்க அவரை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ நீங்கள் சுத்தமாக இருக்கணும்ல. பல குற்றச்சாட்டு ஒரு மேலே இருக்குது ஆதாரத்தோடு. அப்போ நீங்கள் திமுக ஆளுகளோடலாம் நீங்கள் வந்து நெருக்கமாக இருக்கலாமா? திமுக மந்திரிகள்கிட்டலாம் நீங்கள் பணம் வாங்குறதுக்கு நிறைய ஆதாரங்கள் அமித்ஷாவில் போயிடுச்சு. உங்களை இது பண்ணாமல் பார்த்துக்கிறேன், இடியில் உங்களை மாட்ட விடாமல் பார்த்துக்கிறேன், இன்கம் டேக்ஸில் உங்களை மாட்ட விடாமல் பார்த்துக்கிறேன்னு சொல்லி திமுக மந்திரிகள்கிட்டே பணம் வாங்கினதெல்லாம் புரிவாயிடுச்சு. அதெல்லாம் அமித்ஷா எடுத்துட்டாங்க. எடுத்ததுக்கப்புறம் தான் அவருக்கு இந்த முடிவுக்கு வந்தாங்க. ரெண்டாவது, திமுக அவங்களுடைய ஒரு உடன்பாடு வச்சு அதிமுக பாஜக கூட்டணியே சேராத மாதிரி பார்த்துக்கிறேன் அப்படின்னு அங்கேயும் நடந்த பேரங்கள் எல்லாம் அவங்ககிட்ட மாட்டிக்கிச்சு. இதுக்கு இடைத்தரகராக இருந்தவர் யார், எல்லாமே அமித்ஷா போயிடுச்சு. அப்புறம் தான் அவங்க முடிவு பண்ணாங்க அவரை காலி பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக அவரை ஒதுக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணாங்க. இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக அவரை ஒதுக்குவாங்க. அவருக்குங்கிற செல்வாக்கு இதெல்லாம் வந்து சும்மா ஒரு மாயை. அடுத்தடுத்து அப்போ கொஞ்சம் கொஞ்சமாகவே அவர் கொஞ்சமாக ஒதுக்கிடுவாங்க. அடுத்த வர தேர்தலில் இப்போ அதிமுகவுக்கு ஆதரவாக அண்ணாமலையை போய் ஒரு தொகுதியில் வந்து கேன்வாஸ் பண்ண சொல்லுங்கள், எத்தனை பேர் ஓட்டு போடுறான்னு பாருங்க. அதான் கேட்க வந்தேன். இந்த வார்டு ரூமில் இருக்கிற ஒரு 200 பேர் இதை அடிச்சுக்கிட்டு இருப்பான், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே கிடையாது. அண்ணாமலைக்குன்னு சொல்லி ஒன்றுமே கிடையாது. 100 பேர் போடுவான், அவ்வளோதான்.
இப்போ அமித்ஷா இங்கே வந்து இந்த ஒரு மீட்டிங்க்கு அப்புறம் இந்த ஒரு கூட்டணின்றது எந்த அளவுக்கு வலிமை அடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? இப்போ ஆமாம், இது அமித்ஷா எடுத்த முடிவு தான். அண்ணாமலை கையில் விட்டாங்க. இவர் சொதப்புறாரு, இவர் ஏதோ ஒன்று பண்ணுறாரு, அவங்களோடலாம் நெருக்கத்தில் இருக்காரு. அவருடைய பிஏவே பாருங்கள், அண்ணாமலைக்கு ஒரு பிஏ இருக்கார், திமுகவுக்கு மிக மிக நெருங்கியவர். இவங்க கமலாயத்தில் நடக்கிற அத்தனை விஷயமும் திமுகவுக்கு போயிடும். அப்படி ஒரு பிஏ வச்சுருக்காரு. அந்த பிஏ தான் ஏஜென்ட்டாக செயல்படுகிறார் இவருக்கு, திமுகவுக்கும் இவருக்கும். எல்லாம் எடுத்துட்டார். ஒரு ஐபியை வச்சு அமித்ஷா எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறம் தான் அண்ணாமலை மேலே கடுமையான முடிவுகளை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அதுதான் உண்மை. இதில் வந்து நம்ம அவங்க கூட்டி குறைச்சி பேசணுங்கிற அவசியம். ஆனால் அந்த மேடையில் பேசும்போது இன்றைக்கும் பாஜகவின் தலைவர் அண்ணாமலையா தான் இருக்கிறார் அப்படின்ற மாதிரி ஒரு இது சொல்லியிருப்பாரு. இதுக்கப்புறம் தான் ஆட்கள் யாரோ வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி அமித்ஷா அப்படி மாதிரி சொல்லலை. அவர் சொன்னது என்னென்னா, அண்ணாமலைக்கு வந்து கட்சியிலேயே வேறு பொறுப்புகள், தேசிய அளவில் பொறுப்புகள் கொடுக்கப்படும், அப்படி தான் சொன்னாங்க. அப்போ தேர்தல் பிரச்சாரத்தில் அண்ணாமலையோட பங்களிப்பு, அண்ணாமலை பற்றி எத்தனை பேர் ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அண்ணாமலை பிம்பம் தாங்க அவங்களுக்கெல்லாம் ஓட்டு. இன்னைக்கு அரசியல் இதில் வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா, தலைவருக்காக ஓட்டு விழக்கூடிய தலைவர் ஒருத்தர் கூட கிடையாது. அப்போ இருந்ததோடு போச்சு. அண்ணாதுரை இருக்கும்போது போச்சு, கருணாநிதி இருக்கும்போதோட கட்சிக்காக விழுந்தது தான், அவர் மூஞ்சிக்காக விழு, உண்மை அதுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு விழுந்தது, ஜெயலலிதா அவரை விழுந்தது. இன்றைக்கி எடப்பாடிக்காக ஓட்டு விழுகுதுன்னு நினைக்கிறீங்களா, ரெட்டை இலைக்காக ஓட்டு விழுகுதுன்னு நினைக்கிறீங்களா? இன்னும் ரெட்டை இலை தான். எடப்பாடிக்காக ஓட்டு இல்லை. திமுகவுக்கு உதயசூரியன் திமுகங்கிறதுக்காகத்தான் ஓட்டே ஒழிய ஸ்டாலினுக்காக விழுகிற ஓட்டே கிடையாது. எல்லாமே அப்படி தான். காங்கிரஸுக்கு எடுத்துக்கோங்க, செல்வ பெருந்தைக்காக ஓட்டு போடுறாங்க காங்கிரஸுக்கு. அதே தான், அண்ணாமலைக்காக ஓட்டு போடுறவங்க கிடையாது பிஜேபியில் இருக்கிறதுனால அண்ணாமலைக்கு பேர். அந்த சித்தாந்தத்தை பிஜேபி சித்தாந்தத்தில் இருக்கிறவங்க அவரை சப்போர்ட் பண்ணுறாங்க. இனிமேல் அவருக்கு அந்த ஓட்டுங்கிறது கிடையாது. தமிழ்நாட்டில் எந்த தலைவருக்காகவும் ஓட்டு விழுகிறதுங்கிறது தமிழ்நாட்டில் கிடையாது. இது நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது ஒருவேளை அவருக்கான ஒரு அங்கீகாரமோ ஒரு மரியாதையோ கிடைக்கலன்னா கட்சியிலிருந்து வெளியே வரக்கான வாய்ப்புகள் இருக்குமா சார்? ஆமாம், நிறைய கோடியாக சம்பாதிச்சு வச்சுருக்காருங்க அவர். நீங்கள் சாதாரணமாக நினைக்கிறீங்களா? கோடியாக வச்சுருக்காரு. ஒரு கட்சியை ஆரம்பித்து அப்புறம் ஒன்றும் இல்லாமல் போயிட்டு போவார். சம்பாதிச்ச பணத்தெல்லாம் பெரிய தொழிலதிபர்கள்ட்டெல்லாம் பணம், திமுக மந்திரிகள்கிட்ட அவ்வளோ பேர்கிட்டையும் பணம் அந்த கொடுக்குறான், வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ திமுகலேயே போய் சேரக்கான வாய்ப்பு இருக்கும். திமுகவில் சேர அவங்களே எடுக்க மாட்டாங்க. வந்தால் சாதாரண ஒரு தொண்டனை வச்சுட்டு போயிடுவான். இன்றைக்கி அவருக்கு வருங்காலம் நேர்மைங்கிறது கொஞ்சமாச்சும் இருக்கணும். அரசியலில் புதுசாக வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு நேர்மைங்கிறது மக்கள் உங்களை நம்பணும். வெறும் விளம்பரத்தில் மட்டும் நீங்கள் இதாகிட முடியாது. மக்கள் வந்து அவர் பண்ண மாட்டாருங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கணும். முன்னாடி தலைவர்கள் மேலே என்ன வச்சுருந்தாங்க, அவர் ஊழல் பண்ண மாட்டாருங்க, அவரே பணம் வாங்க மாட்டாருங்க. அப்படி சொன்னதை வந்து அண்ணாமலைக்கு யாருன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இவர் வந்து திருடன்ட்டே திருடுறவர். திமுக திருடன் ஊரைக்குள்ள அவன்கிட்டே லஞ்சம் வாங்குறதுன்னா எப்படிப்பட்டது? அது மாதிரி ஆளு தான் உங்களுக்கு அண்ணாமலை. நான் எல்லாம் ஆதாரத்தோடு பேசுகிறேன். பல விஷயங்களை என்னால் வெளியில் சொல்லுவேன். இது பூரா இப்போ நான் சொல்வது பூரா அமித்ஷாவுக்கு தெரியும். அவங்க ஐபியை வச்சு அண்ணாமலையை பற்றி ஃபுல் ஹிஸ்ட்ரி எடுத்துட்டாங்க. அப்படியே சார் இவ்வளோ நாட்கள் அண்ணாமலை வந்து விட்டு வச்சுருந்தாங்க. இவ்வளோ நாட்கள் வச்சு தானே எலெக்ஷன் வரட்டுங்கிறதுக்காக பார்த்தாங்க. இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அவர் பேசுகிற பேச்சு எல்லாம் நான் எடப்பாடியோட சொல்லுவேன். அவர் எடப்பாடியோட சேரலாம் இல்லை, அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து விடக்கூடாது. ஸ்டாலின் வந்து பெரிய லெவலில் அவருக்கு பணம் கொடுக்குறாரு. நீ பார்த்துக்க, ரெண்டும் கூட்டணி சேர விடாது. ஸ்டாலின் சொல்கிற வேலையை தான் அவர் எடப்பாடின்னு எடப்பாடிக்கு இவருக்கு என்ன பங்காளி சண்டையா? எடப்பாடிக்கு இவருக்கு என்ன சண்டை? ஒன்றுமே கிடையாது. இவர் திட்டினா கூட அவருக்கு திருப்பி திட்டத்தை இல்லை எடப்பாடி. அவரெல்லாம் ஒரு எதிரியா? இவருக்கு தேவை அதிமுக பாஜகவை கூட்டணி சேர விடக்கூடாது. ஸ்டாலினோட கட்டளை, அதை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார் அண்ணாமலை. இதுதான் அவை அப்பற்றமான உண்மை. ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு தலைவரில் இப்போ கருணாநிதி சமாதி வைக்கிறதுல எடப்பாடி துரோகம் பண்ணார், பச்சை துரோகம் பண்ணார் அதிமுகவுக்கு. கருணாநிதி சமாதியை வரவிட்டு இருக்கலாமா? அவங்க ஆளுங்கட்சியிலேயே இல்லை. ஸோ இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் இன்னும் பச்சை துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் அண்ணாமலை பண்ண துரோகம் மோசமான துரோகம். ஓகே சார், நன்றி. நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.